வணக்கம். மஞ்சுளாதேவி முருகேசன் சாஃப்ட்வேர் ட்ரைனிங் சென்டருக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ இப்போ நான் என்னென்னா ஆக்சுவலாக கீசரில் யூஸ் பண்ணி எப்படி நம்ம பைப்பிங் ஸ்ட்ரெஸ் அனாலிசிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வீடியோ ஸ்ட்ரீமிங் கோர்சஸ் போட்டிருக்கோம். ஓகே, ஸோ நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம போயிட்டு ஃபஸ்ட்டு டேஷ்போர்டில் போயிட்டு நம்ம ஃபஸ்ட்டு புதுசாக இருந்தீங்கன்னா ரிஜிஸ்டர் நவுன் கொடுத்துட்டு உங்களோட ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், யூசர் நேம், இமெயில், பாஸ்வேர்ட் கன்ஃபர்மேஷன் எல்லாமே கொடுத்து ரிஜிஸ்டர்னு கொடுத்தீங்கன்னா உள்ளே வந்துடும். ஓகே, ஸோ நான் இங்கே நான் சைன்இன் கொடுத்துக்கிறேன். ஏற்கனவே யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்துருக்கேங்கிறதுனால. ஸோ இப்போ நம்ம என்னென்னா இப்போ கொஞ்சம் வெப்பேஜ்லேயும் கொஞ்சம் டிசைன் மாற்றிட்டோம். போயிட்டு வீடியோ ஸ்ட்ரீமிங்கில் போயிட்டு நம்ம ட்ரைனிங்கில் போய் வீடியோ ஸ்ட்ரீமிங்கில் எடுக்கிறது கஷ்டமாக இருக்குங்கிறதுனால இப்போ ஹோம் பேஜ்லேயே நாங்கள் கொண்டு வந்துட்டோம். ஓகேங்களா? ஸோ ஹோம் பேஜ்லேயே போனேன், கோர்ஸ் ஃபார் வீடியோ ஸ்ட்ரீமிங் இருக்கும். ஸோ என்ன டிசிப்ளின், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், ஆர்கிடெக்ட், இன்ஜினியர் அண்டு கன்ஸ்ட்ரக்ஷன், ஏஇசின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ரிலவெண்ட்டாக உள்ள சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம். ஸோ கீசருங்கிறது மெக்கானிக்கல் ஓரியன்ட். ஸோ இங்கே போயிட்டு பைப் ஸ்ட்ரெஸ் அனாலிசிஸ் யூஸிங் கீசர், இங்கே பார்த்தீங்கன்னா அந்த டைட்டில்ஸே இருக்கும். ஓகேங்களா? என்னங்கிறது ஈஸியாக எடுத்துக்கலாம். ஜஸ்ட் இங்கே போய் கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே வந்துடும் ஆட் டு கார்ட். ஓகே, ஸோ வியூ கார்ட் போயிட்டு நீங்கள் ஆக்சுவலாக ப்ரொசீட் டு செக் அவுட். ஸோ என்ன பில்டிங் வேணும் எல்லா டீட்டெயில் கொடுத்துட்டு நீங்கள் பே ரேசர் பே எடுத்துக்கலாம். பட் நான் இங்கே டைரக்ட் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இதை எடுத்திங்கன்னா உங்களுக்கு திருப்பி ப்ளேஸ் ஆர்டர்னு சொன்னீங்கன்னா அங்கே இதுக்கு வரும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துக்கு வரும். நான் ஜஸ்ட்டு பாருங்கள், அடுத்து ஸோ போயிட்டு உங்கள் மொபைலில் இங்கே ஸ்கேன் கியூஆர் கோடுன்னு கொடுத்தீங்கன்னா கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணிக்கலாம். ஓகே, நான் என்ன பண்ணுறேன்னா கேன்சலில் போயிட்டு நான் ரேசர் பேயில் போல். ஓகே, நான் டைரக்ட் பேங்க்கில் போயிட்டு நான் ப்ளேஸ் ஆர்டர்னு கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஓகே, நான் டைரக்ட் எனக்கு ஓகே, ஸோ இங்கே வந்துருச்சு. நான் போயிட்டு நான் அதை எனேபிள் பண்ணிக்கிறேன். ரைட்டுங்களா? திருப்பி நம்ம டேஷ்போர்டுக்கு போவோம். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா நாங்கள் ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு இருக்கணும். பைப் ஸ்ட்ரெஸ் அனாலிசிஸ் யூஸிங் கீசர்ங்கிற இது வந்துருச்சு. மொத்தம் 27 வீடியோ இருக்குது. ஓகேங்களா? ஸோ இங்கே போயிட்டு நீங்கள் ஜஸ்ட்டு இதை ப்ளே பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரொடக்ஷன் இது வெளியிலேருந்தே பண்ணிக்கலாம். நம்ம பே பண்ணி சைன்இன் பண்ணணும்னு தேவையில்லை. ஸோ இது இங்கே நம்ம என்ன இந்த கோர்ஸை பற்றி டீட்டெயில் கொடுத்துருப்போம். அதில் என்னென்ன பார்ப்போம். ஸோ தியரிக் பார்ட் கொஞ்சம் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீசர் 2ஓட எப்படி ஓப்பன் பண்ணுறது, அதோட யூசர் இன்டர்ஃபேஸ், அப்புறம் பைப் மாடல் எப்படி க்ரியேட் பண்ணுறது, அப்புறம் பைப்பிங் சப்போர்ட்ஸ் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, அதை எப்படி நம்ம ப்ளேஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஸ்டீல் ஸ்ட்ரக்சர் நம்ம எப்படி மாடல் பண்ணுறது, அதை பைப்பிங்கோடு எப்படி இன்டெகிரேட் பண்ணுறது, அதுக்கப்புறம் சர்ஜ் வெசல் நாசில்ஸ் எப்படி வைக்கிறது, அதுக்கப்புறம் விண்ட் அண்டு சிஸ்மிக் லோடு. ஓகேங்களா? இங்கே கிரியேட்டிங் பைப்பிங் மாடல்லே என்னென்னா நம்ம பம்ப் நாசில் வைக்கிறதையும் பார்ப்போம். ரைட்டுங்களா? ஆடிங் விண்ட் அண்டு சிஸ்மிக் லோட்ஸு, அதுக்கப்புறம் ரன் எரர் செக்கர். ஓகே, அதில் எரர் செக்கர், அதுக்கப்புறம் மேனுவல் மாடல் செக்கிங். ஓகேங்களா? எரரில் சில இது இருக்கும். நம்ம கொடுத்துருக்க இன்புட்ஸை வச்சு தான் பண்ணோம். நம்ம கரெக்டாக இன்புட்ஸ் கொடுத்துருக்கோமா, ஸோ எல்லாத்துக்குமே இது கொடுத்துருக்கோமாங்கிறது மேனுவல் மாடல் செக்கிங்கில் பார்ப்போம். அதுக்கப்புறம் டைப்ஸ் ஆஃப் லோடு என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் செட்டப் லோட் கேசஸ் பார்ப்போம். அதுக்கப்புறம் அனாலிசிஸ் எக்ஸிக்யூட் பண்ணுவோம். அதில் என்னென்ன எரர்ஸ் வருதோ நார்மலாக எலிமினேட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் சர்ஜ் வெசலில் உள்ளதே எலிமினேட் பண்ணுவோம். இதே நம்ம சப்போர்ட்ஸை பற்றியும் பார்ப்போம். என்னென்னா எக்ஸ்ட்ரா சப்போர்ட்ஸ் கொடுத்தா என்ன ஆகும், சிஸ்டம் ஃபெயில் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு, அதையும் நம்ம இங்கே பார்ப்போம். அதுக்கப்புறம் சப்போர்ட்ஸில் என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, பம்ப் நாசிலில் என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, சர்ஜ் வெசல் நாசிலில் என்னென்ன ஆக்ட் ஆகுது அப்படிங்கிற பார்ப்போம். நார்மலாக பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம சிம்பிள் மாடல் தான் இதில் க்ரியேட் பண்ணுவோம். காம்ப்ளிகேட்டட் மாடல் என்னென்னா பைப்பிங் சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, SP3D, E3Dலாம் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. அதை எப்படி பிசிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ரைட்டுக்கு அதை அப்படி நேராக இங்கே கொண்டு வருவாங்க. அதை எப்படி உள்ளே இம்போர்ட் பண்ணுறதுங்கிற பார்ப்போம். அதுக்கப்புறம் ஸ்ட்ரெஸ் ஐசோமெட்ரிக் ட்ராயிங் எப்படி க்ரியேட் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஸ்ட்ரெஸ் ஷிஃப்ட்ஸ் இன்டர்செக்ஷன் அதை எப்படி அனலைசிஸ் பண்ணுறது, பெண்டோட ஷிஃப்ட் எப்படி அனலைஸ் பண்ணுறது. இன்னொன்று என்னென்னா இங்கே விண்டு லோடு நம்ம இங்கே கொடுத்துருப்போம். ஆக்சுவலாக
ஓகேங்களா. இங்கே செட்டிங் அப் லோட் கர்வ்ஸில் வின் லோட் பண்ணிவிட்டு அனலிசிஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவோன்னா எரர் நிறையா இருக்கிறதுனால வின் லோடை தூக்கிட்டு மற்ற லோட்ஸை வச்சு நம்ம கிட்டத்தட்ட 8 லோட் கொடுத்துருப்போம். 8 லோடையும் நம்ம தூக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், எரர்ஸ் எல்லாம் எலிமினேட் பண்ணிவிட்டு திருப்பி அந்த வின் லோட்ஸை கொடுத்து நம்ம செக் பண்ணி பார்ப்போம். பார்த்தா அங்கே எரர் ஓகே ஆயிரும். ஸோ இங்கே வீடியோஸ் இங்கே இருக்கும், எல்லா வீடியோஸும் ஓகேங்களா. ஸோ இப்போ நான் போய்ட்டு ஸ்டார்ட் லேர்னிங் அப்படின்னு நான் கொடுத்தேன்னா எனக்கு லேர்ன் ஓட ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா. ஸோ இங்கே போய்ட்டு ப்ளே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 27 0/27 நம்ம இப்போ தான் ஆரம்பிக்கிறோம். ஸோ பேசிக்கே பார்த்திங்கன்னா 2 வீடியோவாக இருக்கும். ஓகேங்களா. ஏன்னா லென்த்திங்கிறதுனால 2 வீடியோ கொடுத்துருப்போம். ஓகே, தியரிஸ் தான் இதுவும். இந்த வீடியோவில் கீசர் எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இங்கே பார்ப்போம். ஓகேங்களா. அடுத்து பைப்பிங் மாடலும் 2 வீடியோவாக இருக்கும். ஓகேங்களா. ஏன்னா லென்த் அதிகமாக இருந்துச்சுன்னா இங்கே லோடிங் ப்ராப்ளம் ஆகுங்கிறவங்க பைப் சப்போர்ட்டை பற்றி பார்ப்போம். ஓகே, இதான் பைப் சப்போர்ட். அதை பற்றி தியரி என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். அடுத்த வீடியோவில் பைப் சப்போர்ட்ஸ் எப்படி வைக்கிறதுங்கிறத பற்றி பார்ப்போம். அடுத்து இந்த ஸ்டீல் ஸ்ட்ரக்சர் எப்படி அனலிசிஸ் மாடல் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். அதை கொண்டாந்து எப்படி பைப்பில் வைக்கிறது. ஆக்சுவலாக இங்கே இப்படி இருக்குது, கீழே இறங்கணும், அதுக்கு என்ன பண்ணணுங்கிறது உள்ள டிஸ்கிரிப்ஷன் நம்ம சொல்லும்போது சொல்லியிருப்போம். ஓகேங்களா. அடுத்து சர்ஜ் வெசல்லாம் சொல்லுவோம். வெர்டிக்கலும் கொடுத்துருப்போம், ஹரிசாண்டல் 2 டைப் கொடுத்துருப்போம். ரெண்டுமே எப்படிங்கிறத பார்ப்போம். அடுத்து விண்ட் லோடு சிஸ்மிக் லோடு எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ அடுத்து எரர் செக்கிங். ஓகேங்களா. பார்த்தீங்கன்னா எரர் 0 எரர் இருந்தால் நம்ம பண்ண முடியும். வார்னிங்கை பற்றி கவலை இல்லை, எவ்வளோ வார்னிங்ஸ் இருந்தாலும் ஓரளவுக்கு எலிமினேட் பண்ணலாம். ஏன்னா இங்கே பாருங்களேன், இங்கே பார்த்தா எலிமெண்ட் 150 to 160 தி ரெடியூசர் ஆல்ஃபா வேல்யூ வாஸ் நாட் ஸ்பெசிஃபை, நம்ம ஸ்பெசிஃபை பண்ணல. ஆனால் கீசர் 2 வில் யூஸ் ஏ டிஃபால்ட் வேல்யூ ஆஃப் 18.360. அதுவே எடுத்துக்கும் வேல்யூஸ். அதனால் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு இது பண்ணிட்டு இருக்கணும்னு தேவையில்லை. பழைய வெர்ஷனில் தான் அது எடுக்காது. ஓகேங்களா. ஸோ இப்போ மேனுவலாக செக் பண்ண முடியும். ஓகேங்களா. பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் என்ன டைப் மெட்டீரியல் கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே தெரியும். ஓகே, மல்டிபிள் மெட்டீரியல் கொடுத்தா இங்கே வரிசையாக நமக்கு காட்டும். ஓகேங்களா. ஒவ்வொரு கலர் கூட வச்சு காட்டும். ஸோ கரெக்டாக இருக்கா, இந்த மெட்டீரியல்லாம் கரெக்டாக தான் நம்ம கொடுத்துருக்கோமாங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது அங்கே எரர் செக்கிங்கில் காட்டாது. ஓகேங்களா. அதுக்கப்புறம் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் லோடு இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகேங்களா. இதுதான் டிஃபால்ட்டாக உள்ள லோட்ஸு, சில லோட்ஸு, அதை பற்றி நம்ம என்னங்கிறது பார்ப்போம். அடுத்து அந்த லோடெல்லாம் எப்படி கொடுக்குறது. இங்கே பாருங்கள், வின் லோடு ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்துருக்கோம் 8 லோடு. ஆனால் எரர் வந்ததுக்கப்புறம் தூக்கிட்டு திருப்பி கடைசியாக இந்த வின் லோடை நம்ம ஆட் பண்ணிவிட்டு நம்ம பார்த்தோம். ஸோ அனலிசிஸ் பண்ணுறோம். ஓகே, பண்ணிவிட்டு நம்ம 3Dயில் பார்க்க முடியுங்க. பாருங்கள், நிறைய இடங்கள்ல நமக்கு எரர்ஸ் காமிக்குது. ஓகேங்களா. பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே எல்லாமே ரெட் கலர் இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் எல்லாமே இப்போ க்ரீன் கலருக்கு பிளாக் கலருக்கு மாறிச்சு. 3 மட்டும் தான் ரெட் கலரில் இருக்குது. அது 3மே அந்த சர்ஜ் வெசலோடது. ஓகேங்களா. சர்ஜ் வெசலை பொறுத்தவரை நம்ம 2 விதமாக பண்ணியிருப்போம். ஓகேங்களா. ஓகே, லூப் எக்ஸ்பான்ஷன் லூப்னு சொல்லுவாங்க. இது வித்தவுட் எக்ஸ்பான்ஷன் லூப். ஸோ ஹரிசாண்டல் இருந்ததை என்னென்னா வெர்டிக்கலாக கொண்டு போய்ட்டு ஹரிசாண்டலாக நான் மாற்றிருக்கேன். ரைட்டுங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே மட்டும்தான் இருந்திருக்கோம். இப்போ வரிசையாக நான் சப்போர்ட்ஸ் கொடுத்தேன்னா அது எனக்கு ஃபெயில் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா. ஸோ ஏன்னா சப்போர்ட்ஸும் தேவை, அதே சமயம் ரொம்ப சப்போர்ட்ஸ் கொடுத்தாலும் நமக்கு ப்ராப்ளத்தை உண்டாக்கும். அதை பற்றியும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்து சப்போர்ட்ஸில் உள்ள ஃபோர்ஸஸ் ஓகேங்களா என்னென்னங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம். ஓகேங்களா. ஒவ்வொரு சப்போர்ட்லேயும் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ நோடு நம்ம எந்த நோடில் கனெக்ட் பண்ணியிருக்கோமோ அந்த நோடில் பார்த்தா தெரியும். ஓகே, அடுத்து பம்ப் நாசிலில் உள்ள எரர்ஸ். ஓகேங்களா. அடுத்து சர்ஜ் வெசலில் ஓகேங்களா என்னங்கிறத நம்ம பார்ப்போம். அடுத்து பிசிஎஃப்ஐ எப்படி கன்வெர்ட் பிசிஎஃப்ஐ எப்படி கீசர் 2 ட்ராயிங்காக கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். அடுத்து ஐசோமெட்ரிக் ட்ராயிங். ஓகேங்களா. என்னென்னா ஸ்ட்ரெஸ் ஐசோமெட்ரிக்ங்கிறத நம்ம கிரியேட் பண்ணுவோம். ஓகே, கீழே பார்த்தீங்கன்னா இங்கே கமெண்ட்ஸ் ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இன்டர்செக்ஷனில் சிஃப். ஓகேங்களா. ஸ்ட்ரெஸ் இன்டென்சிஃபிகேஷன் ஃபேக்டர்ஸ். ஓகே, இதை தான் நம்ம ஆக்சுவலாக இங்கே செக் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டாண்டர்ட் ப்ராக்ரம் என்னங்கிறத பார்த்து நம்ம அங்கே கொடுக்கணும். ஃபேக்டர்ஸ் இங்கே என்ன வருதுங்கிறத பார்த்து
நம்ம கொடுக்கணும். ஓகேங்களா? இப்போ இது இன்டர்செக்ஷனுக்கு. அடுத்து பெண்டுக்கு அதே மாதிரி நம்ம கால்குலேட் பண்ணியிருப்போம். ஓகே, திருப்பி என்னென்னா நம்ம அடுத்து பார்த்திங்கன்னா விண்ட் லோடை வச்சு நம்ம கொடுத்துருப்போம். ஓகேங்களா? விண்ட் லோடை வச்சு திருப்பி கால்குலேட் பண்ணி பார்த்துருப்போம். ஸோ நீங்கள் முடிச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ரேட்டிங் கேட்கும். ரேட்டிங் என்னங்கிறத கொடுத்துட்டு அப்டேட் ரிவ்யூன்னு கொடுத்தீங்கன்னா கீழே உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லும். ஓகே, திருப்பி இங்கே நமக்கு வியூ சர்டிஃபிகேட் ரீடேக் திஸ் கோர்ஸ். வியூ சர்டிஃபிகேட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ரீடேக் திஸ் கோர்ஸ்னு பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா ரீசெட் டேட்டா கீப் டேட்டான்னு இருக்குது. ரீசெட் டேட்டான்னு கொடுத்தீங்கன்னா வியூ சர்டிஃபிகேட் போயிடும். ஓகேங்களா? ஏன்னா இது வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்களா 27 வீடியோஸ், அது அத்தனை டேட்டாஸும் போயிடும். திருப்பி ஃப்ரெஷ்ஷாக நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். கீப் டேட்டான்னு கொடுத்தா இங்கே பாருங்கள் டிக் மார்க் இருக்கிறதெல்லாம் நம்ம பார்த்தது தான். இதே ரீசெட் டேட்டானா இந்த டிக் மார்க் மறைஞ்சிடும். ஆரம்பத்துலேருந்து திருப்பி நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். இப்போ என்னென்னா நமக்கு எது வேணுமோ, எனக்கு இந்த வீடியோ தான் வேணும்னா டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த வீடியோவுக்கு போக ஆரம்பிச்சிடும். ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கலாம். இது எவ்வளோ தடவை வேணாலும் திருப்பி திருப்பி இதே மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ அடுத்து வியூ சர்டிஃபிகேட். ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு சர்டிஃபிகேட் ஜென்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ க்ரெடென்ஷியல் ஐடின்னு இருக்குது. ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட சர்டிஃபிகேட். பாருங்கள் எப்போ கம்ப்ளீட் பண்ணோம். ஓகே, என்ன கோர்ஸ் நேம் என்ன எல்லாமே இருக்கும். ஓகே, இதை நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கனாலும் சர்டிஃபிகேட் எடுத்துக்கலாம். இதே இங்கே போய்ட்டு நீங்கள் பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணணும், இல்லை ஜேபிஜியாக டவுன்லோட் பண்ணணுன்னாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த இதை போய் நான் ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள் பிடிஎஃப் ஃபைல் இங்கே இருக்குது. ஓகே, ஸோ இப்போ திருப்பி அதே மாதிரி காப்பி க்ரெடென்ஷியல் யூஆர்எல்னு சொல்லிவிட்டு அதை நீங்கள் என்னென்னா எங்கே வேணாலும் நீங்கள் பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். டைரெக்டாக இதே பேஜுக்கு தான் போகும். ஓகேங்களா? ஸோ அடுத்து நான் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா இங்கேருந்து கொடுத்துக்க முடியும். என்ன பிரிண்டர் வேணும் எல்லாமே நம்ம கொடுத்துக்க முடியும். இதே ஃபேஸ்புக் ட்விட்டரில் நீங்கள் இது பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். ஸோ இப்போ திருப்பி நீங்கள் வெளியில் வந்துட்டீங்க, திருப்பி கோர்ஸ் பார்க்கணுன்னா டேஷ்போர்டில் போனீங்கன்னா இங்கே இருக்காது. ஓகே, ஏன்னா கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ அப்படின்னா என்ரோல்டு கோர்சஸ்ன்னு போனீங்கன்னா இங்கே இருக்கும். திருப்பி இதை கிளிக் பண்ணிவிட்டு திருப்பி நீங்கள் எத்தனை தடவை வேணாலும் நீங்கள்